ஆல் வெல்கம் டு அம்மையா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு குலோப் ஜாம் செய்ய போகிறோம். அதுவும் சக்கரவள்ளி கிழங்கை வச்சு செய்ய போகிறோன்னா நம்புவீங்களா? இது கிழங்குல செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்டு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு உடனே பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே கிளாஸாலேயே சீனி ஒரு 1 கப் எடுத்தால் போதும். ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ஏலக்காய் ஒரு 4 எடுத்துருக்கிறேன். அதை நல்லா நசுக்கி நம்ம அடுப்பில் வச்சது பிறகு அதையும் நம்ம சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கம்பி பாதம்லாம் தேவையில்லை. நல்லா கொதித்து அந்த கலர் மட்டும் கோல்டன் கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த சர்க்கரை பாகை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்படி ஒரு கரண்டி எடுத்து அந்த தண்ணியில் ஜீனியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. டக்குன்னு அது கொதித்து வந்துடும். அப்புறம் நான் சக்கரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதை நல்லா இப்படி நம்மளா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம இட்லி சட்டி இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுருங்க. நம்ம தண்ணியில் அந்த இதை சக்கரவள்ளி கிழங்கு போட்டுட்டோம்னாக்கா அது கொஞ்சம் ஹார்டாகிடும். இந்த மாதிரி நம்ம ஆவியில் தான் வேக வைக்கணும். இப்படி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு வச்சு மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நான் அதை வேக வச்சேன். அப்புறம் எடுத்து குத்தி பார்க்கும்போது நல்லா வெந்திருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கிழங்கு வெந்துருச்சு. நம்ம இதை ஆற விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம அந்த சீனி பாகு நல்லா கொதிச்சு வருது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த அந்த கிழங்கு ஆறினது பிறகு இப்படி அந்த தோலெல்லாம் எல்லாத்துலேயும் பீல் பண்ணிடலாம். எல்லா கிழங்குலையும் தோலை உரித்து எடுத்தது பிறகு ஒரு மேஷர் எடுத்து அதை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் கெட்டி இல்லாமல் நல்லா அதை மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் மசிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த கிழங்குல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு நல்லா தூக்கி காட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பால் பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருந்த கிழங்குக்கு இந்த அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதில் சீனி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த பால் பவுடர்லேயே லைட்டாக இனிப்பு இருக்கும். நம்ம சர்க்கரை பாகில் போடுறதுனால இனிப்பு எதுவும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், எவ்வளோ அழகாக ரவுண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்ததில் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். நல்லா அப்படி நல்லா நடுவில் கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்துங்க. அப்போ தான் அந்த கேப் இல்லாமல் வரும். இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். அப்புறம் நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆயில் தான், அது மழை காலத்தில் அது உறைஞ்சி போய் நெய் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வாசமாகவே இருக்கும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த பால்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு அது கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் லைட்டாக மெதுவான தீயிலே வச்சு அதை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அழகான கலராக வந்துடுச்சின்னு பாருங்கள். நம்ம திருப்பி போடும் போதும் இப்படி நம்ம டக்குன்னு திருப்பி போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒன் சைட் நல்லா கோல்டு கலர் வந்தது பிறகு தான் இன்னொரு சைட் நம்ம திருப்பி போடணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் அதை நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், எவ்வளோ உடையாமல் சூப்பராக ஒரு விரிசல் கூட விடாமல் அழகாக வந்திருக்குன்னு. நம்ம நார்மலாக கடையில் குலோப் ஜாம் மிக்ஸ் வாங்கினா கூட இடையில நம்மளுக்கு சில பேருக்கு வெடிச்சு கூட வரும். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்குன்னு. எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். லைட்டாக இது சூடு ஆறுனது பிறகு தான் நம்ம அந்த சீனி பாகை இதில் ஆட் பண்ணணும். நான் லைட்டாக ஆற விட்டுட்டேன். அப்புறமா அந்த சீனிப்பாகை இந்த மாதிரி வடிகட்டி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு சீனிப்பாக கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், அதே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம ஊற விட்டு அதை சாப்பிட்லாம். நான் நைட்டு ஊற வச்சுட்டேன்.
மறுநாள் தான் அதை சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக ஊறி நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், மறுநாள் காலையில் நல்லா அந்த சீனி பாகலாம் அந்த குலோப் ஜாமுனில் ஏறி சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ஒரு 2 பொருளில் எப்படி சூப்பரான குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சின்னு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை கிழங்குல செஞ்சது நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அண்டு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். நம்ம கடையெல்லாம் வாங்கி குலோப் ஜாம் மிக்ஸ் வாங்கி செய்யும் போது அது ஹெல்த்தி கிடையாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கிழங்குலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக அது மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பாதாமை நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் நான் மேலே சேர்த்துருக்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் கெஸ்ட்டு வந்தால் கூட இதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக எல்லாருக்குமே சிம்பிளாக ஈஸியாக செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக வரும். வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களை ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அது வந்துருக்குன்னு நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது போல் நிறைய டிஃப்ரெண்ட் அண்ட் சூப்பர் ரெசிபிலாம் நம்மள சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.